நல்ல தூக்கம் போல. ஆ ஆமாங்க. மணி என்ன 5க்கு மேல ஆச்சு. சாயங்காலம் வரைக்குமா தூங்கி இருக்கேன். ம். என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஏன் எந்திரிச்சு என்ன பண்ண போற? அதுக்காக இவ்வளவு நேரமா? அந்த அளவுக்கு தூங்காம இருந்திருக்க. சரி, காலையில இருந்து சாப்பிடவே இல்ல, சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நீ சாப்பிடு, நான் சாப்பிடுறேன். நீங்க என்ன பண்ணீங்க? தூங்குனீங்களா? ம். நீங்களும் இவ்வளவு நேரமா? ஆ, கொஞ்ச நேரம் தூங்குனேன். கொஞ்ச நேரம் அப்பனா மிச்ச நேரம் நீ தூங்குறத பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்தீங்களா? ம். ஹே என்ன? ம்ஹும். இல்லையே, பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆ, அது வந்து என்னங்க? சாரிமா. சாரியா? இனி உன் மேல கோபப்பட மாட்டேன். திட்டினதுக்கு அடிச்சதுக்கு எல்லாம் சாரி. என்ன திட்டினாலும் அடிச்சாலும் நீ தான் ரொம்ப கவலைப்படுவ. பிறகு எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம்? இல்லம்மா, மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்காகவே வந்தவ நீ. உன்னை போய் சாரி வாசுகி. போதும் போதும். உங்களுக்கே தெரியும் நான் தூங்கி இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு. உங்க மேல உள்ள கோபம் வருத்தம் எல்லாம் போச்சு. மறந்துட்டேன். திரும்பவும் ஒவ்வொன்னா பேசி ஞாபகப்படுத்தாதீங்க. அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணுவேனா? ஏன்டா அப்படிலாம் பேசுன? எதுக்குடா அடிச்சேன்னு நான் கோச்சுக்குவேன். கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருவேன். அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ, பாத்துக்கோ. அம்மா வீட்டுக்கு போவியா? என்னைய விட்டுட்டா? ஆமா. என்னை விட்டுட்டுலாம் எங்கேயும் போகாத. எங்க போனாலும் சரி, என்னையும் கூட்டிட்டே போ. சரி, அதெல்லாம் விடுங்க. பசிக்குது. இதோ தாரேன், சாப்பிடு. அடிக்கலாம் செஞ்ச. எப்படி ஒரு அடி தெரியுமா? இப்போ வரைக்கும் வலிக்குது. சாரிமா. இல்ல இல்ல, அப்படி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்படி சாப்பிடுன்னு தட்ட நீட்டுற. ஊட்டி விடலாம்ல. சாப்பிடு. எவரும் சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது. உறவும் இல்லாமல இருமணம் ஏதோ பேசுது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல. வலிக்குதாமா? சாரி. எத்தனை சாரி கேப்ப? நான் மறந்துட்டேன், விடு. என் மேல கோபம் இல்லையாடி? ஏன் இப்படி இருக்க? புருஷன் கிட்ட கோபப்பட்டு திட்ட மாட்டியா? ஏன்டா என்ன இப்படி எல்லாம் மஞ்ச அடிச்சேன்னு கேட்க மாட்டியா? நான் என்ன சொன்னாலும் சரின்னு கேக்குற. ஏண்டி? ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ தானடா எனக்கு எல்லாம். உன்னை விட்டா யார் இருக்கா? எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட கோபம் ஆத்திரலாம் சும்மா அந்த நேரம் மட்டும்தான். ஆனா உன்னோட உயிர் யாருன்னு கேட்டா அது நான் தான். ஃபர்ஸ்ட் நீ என்னதான் நினைப்ப. அதனால உன் உயிர் உன்கிட்டே சண்டை போடுமா? என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கல. லவ் யூ டி. சரி இருக்கட்டும். இப்ப இந்த பேச்சை இதோட விட்டுரு. திரும்ப திரும்ப இதையே பேசாத. என்னை விட நீ தான் கஷ்டப்படுற. ஓகேவா? நாம நார்மலா எப்பவும் போலயே இருப்போம். நிஜமாவா? இல்ல, அப்போ காலையில ரெண்டு மட்டும் தான் சொன்ன. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு மட்டும்தான். அப்பதான் இதெல்லாம் நான் தானே சொன்னேன் ஃப்ரெண்டுன்னு. நீ சொல்லலைல, அதனால நான் இப்படி பிடிச்சுக்கலாம். நீ என்ன தொடாத. கையெடு. ஏய், கண்ணத்துல தானே வச்சிருக்கேன். இருந்தாலும் வேண்டாம், நீ கையெடு. ஏய், என் செல்லம்ல, அதான் என் மேல கோபம் இல்லைன்னு சொன்னியே. தள்ளி போகாதடி. சிரிச்சுட்ட? ஓகேவா? அம்மு குட்டி. ஏய் வாசுகி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னங்க? நீ தூங்கிட்டு இருந்தேல, அம்மாட்ட போய் வாசுகி காலேஜ் போலாமா, தூங்குறா, நானும் இன்னைக்கு கடைக்கு போலேன்னு சொல்லலான்ட்டு போனேன். ஐயோ ஆமாங்க, நான் அத்தை கிட்ட ஒண்ணுமே சொல்லல. என் சுடி எடுக்க ரூம்க்கு வந்தேன், அப்படியே இங்கேயே இருந்துட்டேன். அதுதான் அந்த கதையை கேளு. சொல்லுங்க, என்னாச்சு? சொல்லலான்னு வெளியே போனேனா, ஸ்வேதாவும் சாதனாவும் சேர்ந்து என்னை எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? கிண்டல் பண்ணாங்களா? எதுக்குங்க? காலேஜுக்கும் கடைக்கும் லீவ் போட்டுட்டு ரூம்ல உட்காந்துட்டோம்ல. ஆமா. அதான் செம்ம கலாய். ஐயோ, எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. சாதனா வாண்டு என்ன பேச்சு பேசுறான்னு நினைக்கிற? அவ கூட சேர்ந்துட்டு ஸ்வேதாவும். ஏய், எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. அடுத்த ரூமை விட்டு வெளியே போலையே. ஐயோ, அப்புறம் என்ன, இப்பதான் பயந்து பயந்து போய் உனக்கு பசிக்குமே நான் அம்மாட்ட கேட்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்தேன். சாதனா ஸ்வேதா? சக்தியும் ஸ்வேதாவும் அங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். புது வீட்டுக்கா? எப்பாங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல. நீதான் தூங்கிட்டு இருந்தியே. சொல்ல போனா என்கிட்டயும் சொல்லல. நானும் தூங்கிட்டு இருந்தேன்ல, அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில வாரேனாங்களாம்.
அப்பனா இன்னைக்கு நைட் அவங்க அங்கயா? ம் என்னங்க அவங்களாம் கிளம்பிட்டா? சோ வீடே ஒரு மாதிரி இருக்கும். ஆமாமா. உனக்கு எப்பயாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, கூட்டிட்டு போறேன். ம். அப்பனா நான் இப்ப வெளியே போனா ஒன்றும் பிரச்சனை இல்லைல? சாதனா ரூம்ல தான் இருப்பா. அப்படியே அம்மா கிட்ட போய் பேச்சு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோ. என்னங்க ஆனாலும் நம்ம ஓவர் தான். ஓவரா? ஆமா, வீட்ல அத்தனை பேரை வச்சுட்டு நம்ம 2 பேர் மட்டும் ரூம்க்குள்ள நல்லா தூங்கி எழுந்துச்சா வெளியே என்ன நினைச்சுக்குவாங்க? ஆமா நினைச்சுக்குவாங்க. நானே உன்னை எப்படிடா சமாதானப்படுத்தேன்னு கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு லெவல் கொண்டு வந்திருக்கேன். நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன ஈஸியா பேசுவாங்க. வசுகி, சொல்லுங்க. இந்த மாதிரி சிரிச்சு சந்தோஷமா இரு. உன் திரு எப்பவும் இப்படியே பாத்துக்கிறேன். ம். சரி விடுங்க, நான் போய் கொஞ்ச நேரம் ஹால்ல உட்கார்றேன். ம் நீங்க? தூக்கம் வருது, தூங்கட்டா? சரி தூங்குங்க. நான் ஹால்ல உட்காந்து கொஞ்ச நேரம் படிக்கிறேன். எக்ஸாம் வருதுல. சரிம்மா. லவ் யூடா. ரொம்ப லவ் யூமா. எதுவும் மனசுல வச்சுக்காத. இல்ல ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிரு, ஓகேவா? மனசுல ஒன்ன மட்டும் தான் வச்சுக்குவேன். வேற ஆகாத போவதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவேன். நீ எதுவும் நினைக்காம தூங்கு. நான் போய் படிக்கிறேன். ம் ஸ்வேதாமா, 2 பேரும் கவனமா இருப்பீங்கல்ல? இருக்கும் சக்தி. சரிம்மா. ஏதோ ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணு. ஒரு 9:30 தான், அதுக்கு மேல தாண்டாது. அப்பாவும் நானும் ஒன்னா வந்துருவோம். சரி சக்தி. சிவானி, உனக்கு இங்க ஓகே தானே? பிடிச்சிருக்கலாமா? ஓகேண்ணா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பார்த்து வா. சரிம்மா. இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் போய் சாப்பிட்டுருங்க. நானும் அப்பாவும் இன்னைக்கு கடையில சாப்பிட்டு வந்துடுறோம். ஸ்வேதா, நீ நாளையில இருந்து சமையல் பண்ணா போதும். சக்தி இருக்கட்டும், நீயும் மாமாவும் நைட்டு வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. நான் பார்த்து ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். வேண்டாமா, இன்னைக்கு ஒரு நாள் விடு. வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சு ரொம்ப வேலை பார்த்துருக்க. போய் கம்முன்னு ரெஸ்ட் எடு, சரியா? நாளைக்கு பாத்துக்கலாம். சரி சக்தி. சக்தியாண்ணா, நாளைக்கு திருவண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? போலாமா? ஓகேண்ணா. நான் வரும்போது வாசுகியும் அண்ணாவும் தூங்கிட்டு இருந்தாங்களா, அதனால சொல்லாமலே வந்துட்டோம். ஆமாமா, நாளைக்கு போலாம். சரிண்ணா. அபி, அபி குட்டி, அங்கெல்லாம் போக கூடாது. அபிமா, பாட்டி சொன்னா கேட்கணும். அபி, இங்க வா. பாட்டிமாவால ஓடி போய் பிடிக்க முடியாதுடா. வந்துரு வா, வீட்டுக்குள்ள போவோம். இப்ப இருட்டிரும் பாரு, வா. ஹே அபி. அண்ணா, அபி குட்டி, நான் போய் பார்க்கலாமா? போ. அண்ணா நிஜமாவா? போட்டா? போமா. தேங்க்ஸ்ண்ணா. அபிமா, ஹே அபி குட்டி. பியூட்டி. சக்தி. என்னம்மா, இந்த குழந்தைய பார்த்தோன்னா இவ்வளவு சந்தோஷமா ஓடுறா? ஆமா சக்தி, சிவானிக்கு அபினா ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கும் தான். இவளை பார்த்தோன்னே ஓடி வந்து அம்மான்னு கட்டிக்குவா. அம்மானா? ம். நம்பவே முடியல. எப்படி இப்படி ஒரு பாசத்தை வச்சா? அதுக்கெல்லாம் காரணம் கிடைக்குமா சக்தி? அது என்னமோ உண்மைதான். ஆனா நான் கூட சிவானிக்கு ராமதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரியுது, ராம விட அந்த குழந்தைய சிவானிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மை சக்தி. அபிய மட்டும் பார்த்துட்டா சிவானி அவளையே மறந்துடுவா. இவளும் குழந்தையா மாறிடுவா. ஏன் சக்தி, உனக்கு மனசார ஓகேவா? இல்ல சும்மா எல்லாரும் சொல்றாங்கங்கறதுக்காக சொன்னியா? என்னம்மா? இல்ல சிவானிக்கு ராம கட்டி கொடுக்க. மனசாரதான் சரின்னு சொன்னேன். இப்ப இத பார்த்தோன்னு நான் எடுத்த முடிவு தப்பு இல்லைன்னு தோணுது. அங்க பாரு. ஏன் அபி தங்கம், என்னடி விளையாடுறீங்களா? என்ன பார்த்தோன்னு ஓடி வந்து பிடிச்சுக்கிட்ட. நான் யாருன்னு தெரியுதா? யாரு? ஐயோ என் செல்லாண்டி. என் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஸ்வேதா, அவளுக்கு இதுதாம சந்தோஷம். இருந்துட்டு போட்டும். என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். இந்த வருஷம் காலேஜ் முடியட்டும். திருவும் நானும் ராம் கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சக்தி, ஐயோ லவ் யூடா. லவ் யூவா? எதுக்கு? சிவானி கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேல. பாரா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ சந்தோஷப்படுற? உன் தங்கச்சியா? அவ ஏன் நாத்தனா. அவ சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் அவளுக்கு பிடிச்சதா நான் செய்வேன். அவளை யாராவது கஷ்டப்படுத்தினா கஷ்டப்படுத்தினா என்ன வேணாலும் பண்ணுவேன் அவங்கள. சக்தி, இது உன்னையும் சேர்த்துதான். நான் உன் புருஷன்டி. இருந்துட்டு போ, அதுக்காகலாம் உன்னை சும்மா விட முடியாது. ஓஹோ,
அது என்ன அப்படி? என்ன விட உனக்கு என் தங்கச்சி முக்கியமா? உன்னை விட முக்கியமான்னு கேட்டா எப்படி சொல்லன்னு தெரியல. ஆனா எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி சிவானியவும் பிடிக்கும். ஏய் சக்தி, சொல்லு பியூட்டி. நானும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டா. ரொம்ப நாள் தனிமையிலே இருந்திருக்கேன். அப்படி இருந்துதான் காசு பணம் பெருசுன்னு. பணம் இருந்தா போதும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற திமிரு, ஆனவன் கர்வம் எல்லாம் என்கிட்ட வந்தது. அன்பு கட்ட யாரும் இல்லடா. ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் அதை உணர்ந்தேன். அப்போ மொத்தல அந்த ஃபீல் எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப கூட அதை நினைச்சா கண்ணீர் வரும். நீதான் எனக்கு எல்லாம், உன்னை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படி நினைக்க வச்ச தருணம்டா அது. அந்த நேரம் என் கர்வங்கிறதே அழிஞ்சு போச்சு. பணம்லாம் ஒண்ணுமே கிடையாது. குணம் இருந்தா போதும் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு. இதே ஃபீல் தான் சிவானிக்கும். உன்னை பார்த்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அதே அன்பா ராம் கிட்ட எதிர்பார்க்கறா. ஆஹா, கொடுக்கணும்னு நினைக்கிறா. அதை எதுக்கு நம்ம வேண்டாங்கணும்? ராம் ரொம்ப நல்லவன். நம்ம சிவானி அவங்க வீட்டுக்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதை விட சக்தி, சிவானி தேடுற அன்பு ராம் கிட்ட அபி குட்டிட்ட தான் கிடைக்கும். அதை எதுக்கு நம்ம வேண்டாம்னு சொல்லணும்? நல்லா புரியுதுடி. என் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்றேன். என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, என் தங்கச்சிக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் கண்டிப்பா அமைச்சு கொடுக்கறேன். சரியா? சரிம்மா, பாத்துக்கோ. நான் ஆபீஸ் கிளம்புறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சக்தி, உனக்கு மாமா ஆபீஸ் பிடிச்சிருக்கா? எல்லாம் ஓகே தானே? ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு சந்தோஷமா ஒர்க் பண்ணேனோ அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே சக்தி, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, நீ பாத்து போயிட்டு வா. நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதா, அந்த பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா சரின்னு சொல்லு. நம்ம வீட்டுல வச்சு கூட பாத்துக்கட்டும். சரி சக்தி. சரிம்மா, பாத்துறேன்னா கிளம்பட்டா? என்ன? ஒண்ணு இல்ல, ஒரு வாரமா தீரு வீட்ல இருந்து நீ என்ன கொஞ்சம் மறந்துட்ட. நான் மறந்துட்டேனா? ஏன் பொண்டாட்டிய நான் எப்படி மறப்பேன்? இன்னைக்கு வந்து பாத்துக்கிறேன். வாரேண்டி. சரி, சீக்கிரம் வா. பாத்துருக்கணும். கதவை எப்பயும் லாக் பண்ணிக்கோ. நான் வந்து கூப்பிட்டாதான் திறக்கணும். சரியா? சிவானிட்ட சொல்லிரு நான் கிளம்பிட்டேன்னு. ஓகேடா. பாய்மா. பாய். அங்க இருக்கிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா நான் வாட்டுக்கு ஆபீஸ் ஓடுனேன். என்ன இது? இங்க வந்தான பொண்டாட்டியை விட்டுட்டு போக மனசு இல்லையே. என்ன சக்தி? ஒன்னும் இல்லடி, வந்து கவனிச்சுக்கிறேன். ஐ லவ் யூ சக்தி. சீக்கிரம் வா. சிவானி, இரு வரேன். என் அபி குட்டி என்ன விளையாடுறீங்க? வெளியே விளையாண்டுட்டு இருக்கீங்க? மா, நீ எங்க இங்க? பாட்டிமா, இங்கதான் பக்கத்து வீட்டுக்கு நாங்க குடி வந்திருக்கோம். ஓ, அப்படியா? ஆமா பாட்டிமா, இன்னைக்குதான் வந்தோம். ஓ, சரி சரி. பாட்டிமா, என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமாமா? என் பேத்திய பார்த்தாலே ஆசையா ஓடி வந்து கொஞ்சுவ. இப்ப வீட்டு பக்கத்திலே வந்துட்ட. பரவாயில்லம்மா, அப்பப்ப வந்து பாத்துக்கோ. கண்டிப்பா பாட்டிமா. ஏய் சிவானி, ஸ்வேதா பாத்தியா? என்ன பார்த்தவன ஓடி வந்து ஒட்டிக்கிட்டா. கவனிச்சேன். ஏ அபிக்குட்டி, உங்க வீட்டுக்கிட்டயே நாங்க வந்துட்டோம். நீ டெய்லி உன்னை பார்க்கலாம் தெரியுமா? சிரிக்கிறியா? எங்க வீட்டுக்கு வாரியா? ஸ்வேதா, கூட்டிட்டு போலாமா? அண்ணே ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சம்மதம் வாங்கிட்டேன். தேங்க்யூ ஸ்வேதா. பாட்டிமா, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டா? போமா, பக்கத்துல தானே, கூட்டிட்டு போமா. சரி பாட்டிமா. பாட்டிமா, நானே கொண்டு வந்து விட்டேன். சரிம்மா. நான் என் வீட்டு படியில இருந்து இறங்குறதே கஷ்டம். மூட்டு வலிமா, என்னால நடந்து வர முடியாது. கூட்டிட்டு வந்து விட்டுரு. சரி பாட்டிமா. அபிக்குட்டி, போலாமா? என் கூட வரியா? வா வா போலாம். சிவானி, பாப்பாவுக்கு சந்தோஷத்தை பாரு. ஏண்டி சொல்ல மாட்ட? டாட்டா டாட்டா, போயிட்டு வா. அங்க போய் சேட்டை பண்ணாம இருக்கணும், புரியுதா? ஏன் அபிக்குட்டி சேட்டை பண்ண மாட்டா? தங்கம். வா வா போலாம் போலாம். இந்த பொண்ணு அங்க இங்கன்னு வச்சு பாத்துருக்கோம். நாம அபிட்ட நல்லா பேசுவா. ஆனா என்ன, அம்மான்னு கூப்பிட சொல்லி கொடுக்கறா. ஆனா நல்ல லட்சணமான பொண்ணு. அதை விட ரொம்ப பாசமா இருக்கா. இந்த பொண்ணை மட்டும் நம்ம ராம் கட்டிக்கிட்டானா, ராமும் நல்லா இருப்பான், அபியும் நல்லா இருப்பா. ஏன் எனக்கு இப்படி தோணுது? இந்த பொண்ணை பார்த்தவொடனே இப்படிதான் தோணுது. நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லதுதான். சரி பார்க்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்கா. அந்த பொண்ணுக்கு முத விருப்பமான்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசி கேட்போம். சரின்னு சொன்னானா அப்புறம் நம்ம பேரண்ட்ட கேட்போம். கேட்கறது என்ன, ஒழுங்கா அந்த பொண்ணை கட்டிக்க விடான்னு திட்டுவோம். என்னவா? என்ன பாக்குறாரு? தாத்தாவை பாக்குறியா? சிரி சிரி. தாத்தா பேசுனா சிரிக்கணும். ஷாய் குட்டி, சிரிங்கடா. என் குட்டி பிள்ளைல, என் பேர பிள்ளைல. சாய், என் ஷாய் தர்ஷன், சிரிமா. தாத்தாவை பார்த்து சிரி. மனுஷா, தாத்தாவை பார்த்து சிரினா அவனுக்கு புரியுமா? அவருக்கு புரியுற நேரம் தான் நீங்க பேசுறத கேட்டு சிரிப்பான். சும்மா தூங்குற பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு
சரி சரி நீ இம்சப்படுத்திட்டு இருக்கீங்க. யாரு? நான் என் பேரனை இம்சப்படுத்துறேன்? ஆமாயா, பிள்ளைய கொடு. தூக்கி கொண்டு போய் அவ அம்மா காரிட்ட கொடுக்க. பிள்ளைக்காக அவ தூங்காம உட்கார்ந்துட்டு இருப்பா. தூங்க சொல்லு, போ என் மருமகளை தூங்க சொல்லு. என் பேரனை நான் பாத்துக்குவேன். ஆமா, இவர் பாப்பாரு. அடுத்த 2 நிமிஷத்துல கொரட்டை விட்டு தூங்குவாரு. நீங்க பிள்ளைய பாக்குற லட்சணம். கொடுங்க. பொறுமா, இப்பதானே வந்து நான் என் பேரனை பாத்துட்டு இருக்கேன். சும்மா நையுன்னு போ. எழுந்து ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ. போவா, இந்த மனுஷருக்கு கொழுப்ப பாரு. பேரனுக்காக பொண்டாட்டிய போன் விரட்டுறாரு. என்னம்மா தாத்தாவையே பாக்குறீங்களா? எங்க உன் பாட்டிக்கு இருக்கிதான் இருக்காளே. கிறுக்கியா? நம்ம 2 பேரும் பேசவே விட மாட்டேங்கிறா. இரு கொஞ்சம் வளரு. தாத்தா உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். நம்ம 2 பேரும் ஜாலியா சுத்துவோம். ஆமா ஆமா, சுத்துவாரு. பார்த்து சுத்தும். சுத்துற சுத்தல விழுந்துராதீங்க. ஏஹே, ஐ எம் ஸ்ட்ராங் மேன். அப்படியெல்லாம் கீழே விழ மாட்டேன். சரி, பிள்ளைய குடும். உனக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கு. என் பேரன் அழுதானா நான் தூக்கிட்டு போய் என் மருமகிட்ட கொடுத்துக்கிறேன். ஐயையே, டெய்லி இவரோட இந்த இம்சையா போச்சு. யோ 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 மனுஷா. ஐயையே, என்னம்மா? உன் பேரன் வரக்கு முன்ன எத்தனை நாள் நான் நைட் உட்காந்து பேசியிருக்கேன். ஒரு நாளாவது ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கியாயா? வேலை பார்த்த மனுஷனுக்கு தான் தெரியும் எவ்வளவு அலுப்பு இருக்கு. அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு கத்துவ. எனக்கு என்னன்னு படுத்த சரண்ல தூங்குவ. இன்னைக்கு என்னையா பேரங்கிட்ட மட்டும் பேச நேரம் இருக்கோ? ஏ சாந்தி, இப்ப உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட இந்த மாதிரி உட்காந்து பேசணும். பேசுவீரா? நீ பேசுனா என்ன பேசுவ? பக்கத்து வீட்டுக்காரி அதை பண்ணா, எதிர்த்த வீட்டுக்காரி அப்படி பண்ணா, அவ இப்படி பேசுனா, அவ அங்க போனா, இவ ஊர்க்கதைய பேசுனா. அப்பாப்பா, உன் பேச்சு போல இதுலதான் இருக்கும். இத கேட்டு நான் என்ன பண்ண? அப்புறம் இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேனா? ஐய, இதெல்லாம் நீ வேடிக்கை பார்க்காம இரு. யார்கிட்டயும் சொல்லணுங்கிற அவசியமே வராது. யோ மனுஷா, உனக்கு வாய் கூடி போச்சு. சரி சரி, என் பேரனை கூட என் மருமகிட்ட கொடுத்துட்டு வந்து தூங்க. தூக்கத்திலே இருக்காத பக்கி. எப்ப பாரு தூக்கம்னு. இந்நேரம் நீ பேசாம வாயை மூடிட்டு இருந்தேனா என் பேரன்ட்டு நான் பேசி முடிச்சிருப்பேன். கூட லோடான்ட்டு பொறு 5 நிமிஷத்துல கொடுத்துறேன். அது வரைக்கும் நீ வாயை திறக்காத. என்னமாப்பா, அச்சா பூச்சான் கத்துவாங்க. சம்பந்தமே இல்லாம கோபப்படுவாங்க. உப்பு சப்பு இல்லாதக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. ஆனா அந்த பேர பிள்ளைங்கன்னு ஒரு பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டா இருக்கிற இடம் தெரியாம கப்சிப்படி பிள்ளைய கொஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா இது? இந்த மனுஷனை பாரு, 8:30க்கு வேலை முடிச்சுட்டு வந்து 9 மணிக்கு தூங்கிடுவாரு. ஆனா இப்ப 9:30. உன்னை பேராண்டிட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. சரி சரி, கொஞ்சிட்டு போட்டோம். இதுக்காக தானே நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் மகன் பிள்ளைய பாப்போன்னு. அடடடடா, என்னம்மா தூக்கம் வருதா? உங்க பாட்டி உருன்னு உட்காந்துருக்கா. போறியா? பாட்டிட்ட போய் அம்மாட்ட போ. நைட்டெல்லாம் பேசாம தூங்கணும். ஆமா ஆமா, இல்லாட்டி உங்களை கூப்பிட்டு பேசுவான். அவ கிறுக்கி அப்படித்தான் பண்ணுவா, கண்டுக்காத. சரியா? நைட்டெல்லாம் அழக்கூடாது. தூங்கி எழுந்து காலையில வாங்க. அத்த ஆபீஸ் போறதுக்கு முன்ன 1/2 hour என் கூட விளையாண்டுட்டு தான் போகணும். சரிங்களா? என்னப்பா, என்ன சரியா? ராஜு, டேய் ராஜு, இந்த மனுஷன் இம்சை பண்றாரா? பிள்ளைய கூடயே அம்மா காரிட்ட குடுக்கன்னு கேட்டா ஆறா தூக்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்காரு. இருக்கட்டுமா. அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்து தானே டெய்லி பாக்குறாங்க. அதுக்காக மணி 9 ஆயிட்டா அவன் தூங்குவான். பிள்ளைய தூங்க விடாம பாடா படுத்திட்டு இருக்காரு. விடுங்கம்மா, கொஞ்சம் லேட்டா கூட அவன் தூங்கிக்கிடுவான். தெரியும்டா, இருந்தாலும் இந்த மனுஷன் கூட ஒரு சண்டை போடுவோன்னு பாக்கேன். ஏய், வர பேரே வந்ததுல இருந்து சண்டை போட மாட்டேங்காரா? என்னத்த சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்காரு. ஏமா, அப்பா கூட சண்டை போடாம போர் அடிக்குதோ? ஏதாவது வாயை விடுவாரு. அதை பிடிச்சிட்டு இந்த மனுஷனை கிளின்னு கிளிப்பேன். இப்ப பாரு, எதுக்கும் வாய்ப்பு இல்லாம போகுது. அடே பாத்துக்கோடா, உங்க அப்பா எப்படி எல்லாம் கொடுமையில வாழ்ந்திருக்கேன்னு. கொடுமைக்காரிடா உங்க அம்மா. யோ மனுஷா, வாயை விட்டுட்டியா? ஐயோ, அவசரப்பட்டுட்டேனோ? சரி, எப்படியோ உங்களுக்கு நேரம் போனா சரி. காலையில கிளம்பிருங்க. சரி ராஜு. சரோஜா எத்தனை மணிக்கு வரேன் இருக்கா? அத்தை 9-10 மணிக்குள்ள வந்துருவாங்கம்மா. நாமளும் இங்க அதே டைம் தான், ஒரு 10 மணிக்கு கிளம்பலாம். சஞ்சனா? சஞ்சனா பாலாத்தையும் வாரேன் இருக்காங்கம்மா. நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க, நம்ம அப்படியே சேர்ந்து போலாம். சரிடா. சிவானி வாசுகி வரலன்றாங்க. காலேஜ் இருக்கான். சாதனா மட்டும் நம்ம கூட வருவா. ஓ அப்படியா? சரி. எங்கடா, எங்க போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? சும்மா மாலுக்கு போவோமா? பிள்ளைக்கு அதனாதான் ஆசைப்படுவாங்க. அதனால அங்கேயே போயிட்டு வருவோம். அதுதான் காலையில போனா சாயங்காலம் தானே வெளியே வர முடியும். அதுகளுக்கு நேரம் போய்க்கிடும். எங்கடா சங்கவி ராகவியா? பூமாரிட்ட தாம்மா பேசிட்டு இருக்காங்க. சரி, சீக்கிரம் தூங்குங்க. அப்பா, தம்பியை தூக்கிட்டு போகவா? நான் தூக்கிட்டு வரேன்டா. அதான் நிக்கிற வரைக்கும் நீ ஒன்னும் தூக்கிட்டு நடக்க வேண்டாம். மாடியில மட்டும் தூக்கி வச்சுட்டு உட்காரு. சரிங்கம்மா. சரி வாங்க, நான் போறேன். கவிதா, என்னடா இன்னும் அவன் பேசுனதே நினைச்சிட்டு இருக்கியா? சேச்சா இல்லப்பா,
அதெல்லாம் நான் மறந்துட்டேன். அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு. சொல்லுடா. ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னம்மா? பெத்தவங்கள நம்பின பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. அவங்க சொல்றதையும் கேட்கணும்ப்பா. காலம் கடந்த பிறகு புத்தி வந்திருக்கு. கவிதா. இல்லப்பா, ஆரம்பத்திலே நீங்க சொன்னீங்க அவன் குடும்பம் சரியில்லை, அவங்கள மாதிரிதான் இவனும் இருப்பான், இவன் மட்டும் எப்படி நல்லவனா இருப்பான், எவ்வளவோ சொன்னீங்க. நான் தான்ப்பா புரிஞ்சுக்கல. அவன் அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருந்தான்ப்பா, நம்ப வச்சு ஏமாத்திட்டான். சரிடி விடு, இனி இத பத்தி பேசாத. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. உன் மேல அவ்வளவு கோபம் இருந்தது. வீட்டுக்கு நீ அடுத்து வந்தா உன் காலை உடைக்கணும் தான் நினைச்சேன். ஆனா என் பிள்ளை நீ இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்க. பெத்தவ என் மனசு துடிக்குது. இங்க பாருடி, இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அம்மா சொன்னா செய்வியா? கண்டிப்பாமா. இனி அப்பாவும் நீயும் சொல்றதான், அதை மீறி எதையும் செய்ய மாட்டேன். இங்க பாரு, படிச்ச படிப்பை வீணாக்காத. படிப்பு படிக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, நாங்க எவ்வளவு பாடா பட்டிருப்போம். அதை வீணாக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ளே உட்காராத. நாளையில இருந்து ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போ. முகம் இப்படி ஆயிடுச்சுன்னு மறைச்சிட்டு வாழாத. தன்னம்பிக்கையோட இரு. இந்தி சொன்னேலடி, டாக்டர் வந்துட்டு ஏதோ படிக்க போறேன், படிச்சு பாஸ் ஆயிட்டா இதை விட பெரிய ஆளாகலாம் அடிக்கடி சொல்லுவேல. ஆமாமா. படிக்க ஆரம்பிடி, நல்லா படி. எல்லா பொண்ணுங்களுக்கும் நீ ஒரு முன் உதாரணமா இருக்கணும். சோர்ந்து போய் இப்படி படுக்காத. ஆமாண்டா கவிதா, இனி நீ உன் பாதையை நோக்கி போய்கிட்டே இரு. பழச நினைக்காத. என் புள்ள நீ ஒன்னும் யாருக்கும் துரோகம் பண்ணல, துரோகத்தை அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்க. அதனால பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேல் புதுசா ஒரு வாழ்க்கையே வாழ பாரு. இப்படியே இருக்காதடா. அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 6 மாசமா என் புள்ள என்கிட்ட வந்துட மாட்டாளான்னு ஏங்கினேன். ஆனா இப்படி நீ வந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருப்பான்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஏமாத்திட்டான் பாடு பாதவே. ஏமாத்தினது கூட அவன் உணராம எவ்வளவு திமிரா பேசுறான். அத நினைக்கும் போதுலதான் மனசு கஷ்டப்படுது. சரிங்க விடுங்க, அவளே கஷ்டப்படுவா. தெரியுது இசக்கி, ஆனா அவன் தப்பு செஞ்சுட்டான்னு உணரவே இல்ல. அவனுக்கு இது ஒரு தப்புங்கிற எண்ணமே வரல. உணர்வான்ப்பா, ஒரு நாள் கண்டிப்பா உணர்வான். இந்த நாளும் வரும், வர வைக்கிறேன்ப்பா. சரிடா, தூங்கு. காலையில இருந்து ஹாஸ்பிட்டல் போ. சரிங்கப்பா. தூங்குடா, அப்பா தட்டி கொடுக்கறேன். கண்ணை மூடி தூங்கு. சாரிப்பா, இதெல்லாம் புரிஞ்சுக்காம எதையும் யோசிக்காம ஒரு செகண்ட்ல சாக துணிஞ்சேன். இந்நேரம் நான் செத்து போயிருந்தா ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. நீங்களும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நல்ல வேளை, கடவுள் மாதிரி திரு வந்து காப்பாத்தலாம். இல்ல தீரா சுமைய உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பேன். நீங்க சொன்ன மாதிரிப்பா, இது எனக்கு மறுபிறவி. இனி உங்களையும் அம்மாவையும் பெருமைப்படுத்துவேன். என் லைஃப்ல இனி நீங்க 2 பேர் மட்டும்தான், வேற எதுவும் எனக்கு தேவையில்லப்பா. நாளையில இருந்து என் வாழ்க்கையே மாறும், மாத்தி காமிக்கிறேன். வாசுகி. அத்தை, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்லம்மா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஓ. நீ படிச்சு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் அத்தை. திரு என்ன பண்றான்? கண்ணாட்ட போன் பேசிட்டு இருக்காங்க அத்தை. ஓ அப்படியாமா? அத்தை, ஸ்வேதா சிவானி இவங்கெல்லாம் இல்லாம ஒரு மாதிரியா இருக்குல்ல அத்தை? ஆமாமா, ஒரு வாரம் கூடயே இருந்தாங்க. அதுவும் இந்த சிவானி ஏதாவது பேசிக்கிட்டு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா. இன்னைக்கு வீடே அமைதியா இருக்கு. ஆமா அத்தை. ஆமா ஆமா, அமைதியா தான் இருக்கும். அதான் சண்டை சமாதானம் ஆயாச்சே. ஓய் சாதனா, என்ன நீ காலேஜ் போகாம கள்ள மாடு போட்டாச்சு போல. ஓய் என்ன உனக்கு? என் வீட்டுக்கார கிண்டல் பண்ணியாமே, அத உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்களா? அடப்பாவீங்களா, சண்டை கிண்டா நீங்க கம்ப்ளீட்டா ஓவரா? சாதனா பாருங்கம்மா, நேத்து 2 பேரும் மூஞ்சி தொங்க போட்டு சாப்பிடாம கொள்ளாம என்னலாம் அட்டகாசம் பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க. உனக்கு என்னடி? அதானே, உனக்கு என்ன? அண்ணி, சண்டையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அண்ணன் மேலதான் தப்பு, புரியாம அண்ணன் தான் உங்க மேல கோபப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து பேசினா உடனே சமாதானம் ஆயிடுவீங்களா? பேச மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படிதான் நீ பொண்ணுங்க பூரா விட்டு கொடுத்து கடைசியில ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அப்ப மொத்தம் ஆம்பளைங்களுக்கும் விட்டு கொடுத்து தானே போவாங்கிற எண்ணம் வரும். நீங்களும் பிடிக்காமையே விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். இப்படிலாம் பண்ணக்கூடாதா நீ? என்ன தப்புனா 2-3 நாள் பேசாதீங்க, பனிஷ் பண்ணுங்க. அடியே, நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறடி. என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கலாமா? ஏய் சாதனா, நியாயத்தெல்லாம் குடும்பத்துக்குள்ள பார்க்க முடியாது. இப்ப என்ன, கோபப்பட்டா என்ன தப்பு? நம்ம கிட்ட உரிமை இருக்கறனால தானே கோபப்படுறாங்க. ஐயோ அண்ணி, இப்படியே பேசாதீங்க. ஏய் 1 மாசத்துக்கு முன்ன 1 வாரம் உடம்புக்கு முடியாம இருந்தேனா? ஆமா. அப்ப என்ன யார் பாத்துக்கிட்டா? எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்லி என் பொண்டாட்டிய நான் பாத்துக்குவேன்னு 2 நாள் நான் படுத்து எந்திக்க முடியாம இருந்தேன். என்ன உங்க அண்ணன் தானே நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆமா. நீங்கெல்லாம் சுத்தி இருந்து என்ன கவனிச்சுக்கிட்டீங்க. ஆனாலும்
ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட என் பக்கத்திலே இருந்து படிக்க கூட போகாம பார்த்து பார்த்து செஞ்சது ஏன் தீரு தானே. அதுதான் சாதனா உண்மையான பாசம். பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலன்னா அவ என்னமோ பண்ணட்டும் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போகலைல, அந்த பாசம் தான் உண்மையானது. இது சும்மா கோபம். ஒரு சிலருக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. என் தீருவுக்கும் தெரியல. ஆனா போக போக சரியா போகும். அப்பா எப்படியா நீ? யாருக்கும் கோபம் வந்தா நல்லத போற மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அண்ணி சூப்பர். எவ்வளவு கோபத்திலயும் அன்னை செஞ்ச நல்லது மட்டும்தான் மனசுல இருக்கு. ஆமா அது அப்படிதான். ஏன்னா உங்க அண்ணே என்ன அப்படி பாத்துக்குவாங்க. ஓகே ஓகே என்னமோ. ஆனா அண்ணி இப்படி விட்டு கொடுத்து போறதும் ஒரு சுகம்தான். இது ஒரு மாதிரியான ஃபீல். உண்மைதாமா வாசுகி. அத்தை உண்மையிலே தீர்வு தான் கொடுத்து வச்சவன். எவ்வளவு அழகா பேசுற. இப்படியே எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இருங்க சரியா? சரிங்க அத்தை. கொஞ்சம் கோவக்காரனா இருக்கான். என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி தானே இருப்பான். அப்பா மாதிரியா? மாமா கோபக்காரங்களா? ஆமா, பாத்தேல கோவத்தை. கூட பிறந்த அதுவும் ஒட்டி பிறந்த தம்பிக்கிட்டேவும் இத்தனை வருஷமா பேசாம இருந்தாருன்னு கோபம் பழியா வரும். என்ன இந்த மேடம் பிறந்த பிறகுதான் என் கண்மணி வந்துட்டான்னு யார் கோவத்தெல்லாம் குறைச்சாரு. பாத்தீங்களா, நான் பிறந்த அப்பாவோட கோவத்தை குறைச்சிருக்கேன். ஆமா குறைச்ச. ஏன்ட்ட அதுக்கு முன்ன மாமா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலையா? கேப்பாருமா, ஆனாலும் கோபம் வந்துட்டா திரு மாதிரி தான். அவங்க அப்பா மாதிரி தான் திரு. கோபத்தை குறைக்கவே முடியாது. ஓ அது ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ. ஆனா இதை ஈஸியா சரி பண்ணிடலாம். சரி பண்ணிடலாமா? எப்படி? சிம்பிள். இங்க ஒரு கண்மணியா அண்ணனுக்கு பெத்து கொடுத்துருங்க. அண்ணன் கோபமும் குறைஞ்சிரும். ஓ ஓகே. அடியே இதெல்லாம் பேசவே மாட்ட. தலைவலிக்குது அது செய்து இது செய்தும்ப. இப்ப உடம்பு கொஞ்சம் நல்லானதும் உன் பேச்ச ஆரம்பிச்சிட்ட. மா இதெல்லாம் கூடயே பிறந்துருச்சுமா. கொஞ்ச நாள் சைலண்ட்ல இருந்தது, இப்ப திரும்பவும் தட்டி எழுப்பியாச்சு. ஆனாலும் சாதனா நான் தான் லொடலொடன் பேசுவேன் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எனக்கு துணைக்கு நீ இருக்க. உண்மைதான் நீ, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆமா ஆமா. சரிம்மா வாசுகி. உங்க மாமாவும் கிளம்பிட்டாங்களாம். திருவ கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை. சாதனா சொல்லுங்கம்மா. சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் நீ ஹால்ல வை. சரிங்கம்மா. போமா, நீ போய் திருவ கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. ஓகே ஓகே போங்க போங்க. இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். அடடா இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து வர லேட் ஆயிடுச்சு. என் அபிக்குட்டி வேற நான் வந்து சாப்பாடு ஊட்டினாதான் சாப்பிடுவேன்பா. ஐயோ என் லட்டுமா பட்னியா இருப்பா. சீக்கிரம் சாப்பாடு கொடுக்கணும். பாட்டிமா எங்க போனாங்க? லட்டுக்குட்டி. ராம வந்துட்டியாயா? ஆமா பாட்டிமா. இத வாரையா, கிச்சன்ல இருக்கேன். இருக்கட்டும் பாட்டிமா. பாப்பாக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, நான் அந்த குளிச்சுட்டு வந்துடுறேன். பாப்பா பசியா இருப்பா பாட்டிமா, சீக்கிரம். ஏ ராம் ரூம்க்கு போயிட்டானா? மகா அந்த பிள்ளை வீட்டுல இருக்கான்னு சொல்ல கூட ஓடிட்டான் பாரு. போய் 2 தடவை கூப்பிட்டுட்டேன், வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப போய் கூட்டிட்டு வருவோமா? வந்தாதான் லட்டும்பா. சரி, அடுப்புல சட்னிக்கு வதங்க விட்டுருக்கோம்ல, அதை தாளிச்சு மட்டும் விட்டுட்டு போவோம். குளிச்சுட்டு வர நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வர கரெக்டா இருக்கும். அபிக்குட்டி இங்க வா. அபிமா இங்க வா, அத்தைட்ட வா. அபிக்குட்டி அம்மா கிட்ட வந்துருங்க. வா. வாங்க வாங்க. அடியே இந்த தடவையும் அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் வாடி. நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் என் அபிக்குட்டி என்கிட்ட தான் வருவா. வாங்க வாங்க. ஸ்வேதா பாத்தியா? பார்த்தேன். நான் அவ கூட விளையாடுறதுக்கு மட்டும்தான். மிச்சப்படி உன்கிட்ட தான் கொஞ்சல் கெஞ்சல்லாம். ஆமா இல்ல லட்டு குட்டி. என்னம்மா தூக்கம் வருதா? அட தங்கம், சரி வா உங்க வீட்டுக்கு போலாமா? அப்பாட்ட போலாம் வாங்க. ஸ்வேதா வா, அப்பாவை வீட்டுல விட்டுட்டு வந்துடலாம். சரி சிவானி. இந்த எவ்வளவு நேரம் இருந்துட்டா பாரு. விட்டா நம்ம வீட்டுல இருந்துருவா போல. ஆமா ஸ்வேதா, முத நாளே நம்ம வீட்டுக்கு வந்து மணிக்கணக்கா இருந்துட்டா. சரி வா விட்டுட்டு வந்துடலாம். அபிக்குட்டி வாங்க போலாம். ஸ்வேதா. அண்ணே. ஹே சிவானி. அண்ணா. பாப்பா இங்கதான் இருக்காளா? ஆமாண்ணா, சாயங்காலம் நீ ஆபீஸ் போகும்போது நாங்க கூட்டிட்டு வந்தோம். அப்பல இருந்து இங்கதான் இருக்கா. ஓ சாப்பிட்டாளா? சாப்பிட்டானா? எங்களுக்கு இட்லி வாங்கி கொடுத்தேல, அத பாப்பாவுக்கும் கொடுத்தாச்சு. ஓ சரி. ஓய் பாப்பு இங்க பாரு. அபிமா பேசு. பேசுடா, மாமா சொல்லு. வேண்டாமா? அண்ணா அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு, வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். சரிம்மா. ஸ்வேதா சொல்லு சக்தி. குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. டவல் ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறியா? சரி சக்தி. சிவானி நீ ஏன் நிக்கிற? போ பாப்பா விட்டுட்டு வா.
நான் மட்டுமா? பக்கத்து வீடு தானே, போ டக்குன்னு விட்டுட்டு வா. ஸ்வேதா போ எடுத்து வை, இன்னைக்கு வேலை அதிகம். அது மாதிரி சாப்பாடு வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பாவும் கிளம்பிட்டாங்க, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வை. சரி சக்தி. சிவானி, நீ போய் பாப்பா விட்டுட்டு வா. சக்தி பசிக்குதுங்கிறான், நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வரேன். நான் மட்டும் எப்படி? வா, பாட்டிமாவை கூப்பிட்டு உடனே விட்டுட்டு வந்துடலாம். இல்ல இல்ல, அந்த பாட்டிமா விடவே மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்போ பாப்பா வேற தூக்கம் வந்துருச்சுனா விட்டுட்டு வா போ. ஏய் ஸ்வேதா, தூக்கம் வருது. ஏய் நீ வேற தூங்குறியா? ஐயோ, நான் மட்டும் எப்படி? பாட்டிமா இருந்தா ஓகே, ஆனா உங்க அப்பா இருந்தா? நான் இங்க வந்தது தெரியக்கூடாது, சஸ்பென்ஸா ஒரு நாள் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி பார்க்கலாம், நமக்கு தெரியாமையே பாப்பா விட்டுட்டு வந்துருவோம். பாட்டிமா, பாட்டிமா. வந்துட்டியாடிமா? இப்பதான் பாப்பாவை கூப்பிட வரலான்னு பார்த்தேன். தூங்கிட்டா பாட்டிமா? ஓ தூங்கிட்டாளா? இந்தாங்க பாட்டிமா, மெதுவா படுக்க வைங்க, தூங்கிடுவா அப்படியேவும். ஆ, என்ன பாட்டிமா? இல்ல இவ அப்பங்காரன் குளிச்சிட்டு இருக்கான். எங்கம்மா இவளை தூக்கிட்டுலாம் நடக்க முடியாது, லம்பும். நான் பார்த்தேன். மாடி கோச்சிக்காம அப்படியே இந்த ரூம்ல போய் படுக்க வச்சுறேன். அவங்க அப்பையும் வந்தா பாத்துக்குவான். ரூம்லயா? ஆமாமா, இதோ இந்த சைடுல இல்ல பெட்ல படுக்க வச்சிரு. அவங்க அப்பையும் குளிச்சிட்டு தான் இருக்கான், பாத்துக்குவான். பாட்டிமா, குளிச்சிட்டு இருக்க பிள்ளைய தூக்கிட்டு நடந்தாலே எனக்கு லம்புமா. அவ தூங்கிட்டு வேற இருக்கா. போடா கண்ணு. சரி பாட்டிமா. போடா கண்ணு, இதோ இந்த பக்கம் போய் திரும்பு. பெட்ல மட்டும் படுக்க வச்சுட்டு வந்துரு. சரி பாட்டிமா. நல்ல பிள்ளை. பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சு எந்த அளவு பாத்துக்கிட்டா பாரு. தங்கமான பொண்ணுமா நீ. இதுதான் ராமோட ரூமா? பெட்ல படுக்க வச்சிடலாம். அபிக்குட்டி மெதுவா படுத்துக்கோ. ஓகே, நல்லா தூங்குறா. இதுதான் ராமோட ரூமா? அழகா இருக்கே, ரொம்ப நீட்டா வச்சிருக்கான். ராம் நினைச்சு கூட பார்க்கல, ஓ ரூம்க்கு நானா? ஓகே ஓகே, ராம் வர்றதுக்கு முன்ன கிளம்பிடலாம். ராம் பார்த்துட்டா அவ்வளவுதான். அபிக்குட்டி தூங்கு, அம்மா வரேன். ஏய் அம்மா. சிவானி, நீயா? சிவானி நீ? சாரி ராம், சாரி. நீங்க பின்னாடி வரதான பார்க்கல. ஏய் எல்லாம் ஓகே, நீ எப்படி இங்க? அது அது வந்து நான் வரேன் ராம். ஏய் சிவானி, சிவானி, சிவானி எப்படி நம்ம ரூம்ல? லட்டு குட்டி தூங்கிட்டாளா? சாப்பிடாமையா தூங்கினா? நான் வராம சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டாளே. சிவானி வந்திருக்கானா? சிவானி தான் பாப்பாவை பாத்துக்கிட்டாளா? இங்க நம்ம வீட்டுக்கு எப்படி? ஓ, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்தாச்சா? சாயங்காலம் என்னமோ சொன்ன, இந்த வீடு எங்க அண்ணன் வேண்டான்ட்டான், வேற வீட்டுக்கு போறோன்னு. சிவானி ஏமாத்துனியா? ஓ. பாட்டிமா, அத பாட்டிமாட்ட போய் கேப்போம்.